குழந்தை பாக்கியத்திற்கான விசுவாச அறிக்கை. உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றாள். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் உனக்கு செய்வார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவார். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே, இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேட்டு நம்பி இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக வருடங்களாக குழந்தைக்காக காத்திருந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய கரம் இப்பொழுது நீட்டப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களுக்குள்ளாக அவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளாக இப்பொழுது ஊடுருவி பாய்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. மனிதர்களை நீர் படைத்த பொழுது அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தீரே. ஆண்டவரே, இஸ்ரவேலருக்குள்ளே மலடி இருப்பதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. நீர் மலடியை அப்பா சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஆமேனப்பா. கற்பத்தின் கனி உம்மாலே கிடைக்கிற சுதந்திரம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. குடும்பம் உம்முடைய திட்டமாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட உம்முடைய சித்தம் திட்டத்திற்கு விரோதமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அப்பா பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், மந்தர வல்லமைகள், பில்லிசூனிய வல்லமைகள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் அப்பா செயலிழந்து போகிறதற்காக நன்றி. எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை இப்பொழுது அனுப்பி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு அற்புதம் செய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர் என்று நாங்கள் உம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா அப்பா. சோத்திரம். வெறுமையும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, கிரமமற்றதுமாக இருந்த பூமியிலே உம்முடைய வார்த்தை வந்த பொழுது ஆண்டவரே சோத்திரம், அதை நிறைவாய் மாற்றினதை போல உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, அறிக்கை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஊடுருவி பாய்கிறதற்காய் நன்றி. அவர்களுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தின் எல்லா அவயங்களிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஊடுருவி பாய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சரீரத்தின் எல்லா அவயங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எங்கு பலவீனங்கள் இருக்கிறதோ, எங்கு கட்டுகள் இருக்கிறதோ ஆண்டவரே, அங்கெல்லாம் உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஊடுருவி சென்று குணப்படுத்துகிறதற்காக நன்றி. கிரமமில்லாத எல்லா காரியங்களை கிரமப்படுத்துகிறதற்காக நன்றி. இரத்தத்தின் அணுக்களுக்குள்ளாக, நரம்புகளுக்குள்ளாக, இரத்தத்தின் திசுகளுக்குள்ளாக, எல்லா ஹார்மோன்களுக்குள்ளாக ஆண்டவரே சோத்திரம், உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. மருத்துவர்கள் இனி முடியாது, நம்பிக்கை இல்லை என்று சொன்ன இடங்களிலே கர்த்தர் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா ஆண்டவரே சோத்திரங்கர்த்தாவே. மரியாள் இது எப்படி ஆகும் என்று ஆச்சரியத்தோடு கேட்ட பொழுது தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. மருத்துவரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அநேகர் கண்ணீரோடு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இப்பொழுதே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்குரைக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேனப்பா ஆண்டவரே. உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே அப்பா, அவர்கள் வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தர் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே இரட்டிப்பான சந்தோஷத்தை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. அவர்கள் தலை குனிந்த இடங்களிலே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டதற்காக நன்றி. சத்ருவனுடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. குழந்தை வாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே சோத்திரம், அவர்களுக்குள்ளே அற்புதத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என் நிந்தையை என்னை விட்டு நீக்கினார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கி ஆண்டவரே சோத்திரங்கத்தாவை சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே பிள்ளைகளை நீங்க நிரப்பி அப்பா சோத்திரம் புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்து அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். மருத்துவர்கள் சொன்ன காரியங்களை குறித்து, உங்கள் உறவினர்கள் சொன்ன காரியங்களை குறித்து, நண்பர்கள் பேசின காரியங்களை குறித்து சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் சீக்கிரத்திலே உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சோர்ந்து போகாதீர்கள். அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.